கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, அது மாதிரி உறவை பேணி வாழ்கிறது, குரான் ஓதுறது, இந்த மாதிரியான கடமைகள் எல்லாம் நமக்கு அடிப்படையாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையான கடமைகள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், சரியாக இருக்கிறோமா அல்லது கவனக்குறைவாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்கள கேட்டு பார்த்தா தெரியும். நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி இருக்கீன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லப்போனால் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கிறோம். அதனால் நம்மை தட்டி எழுப்புவதற்காக அந்த கடமைகளே உங்களோடு நேரடியாக பேச வந்திருக்கிறது. முதல்ல தொழுகை வந்து பேசும். நான் உங்கள்கிட்ட கடமையாக்கப்பட்டிருக்கேனே, என் விஷயத்தில் நீங்கள் எப்படி செய்கிறீங்க, ஒழுங்காக தொழுகிறீங்களா அப்படின்னு தொழுகை கேட்கும். அடுத்து குரான் வந்து பேசும், ஜக்காத் வந்து பேசும், சொர்க்கம் வந்து பேசும், ஹஜ்ஜு வந்து பேசும். இது கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளம். இதெல்லாம் அதாவது மறுமை நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்னைக்கு எதெல்லாம் பேசுதோ அதெல்லாம் அல்லாஹு தஆலா அன்னைக்கு பேச முடியாமல் ஆக்கிடுவான். இன்னைக்கு எது பேசாமல் இருக்குதோ அதை அல்லாஹ் பேச வைப்பான். குரான் நம்மகிட்ட வந்து கேட்கும், உன் கையில் அல்லாஹ் வந்து என்னை கடமையாக்கி ஒரு வேதமாக கொடுத்தானே, நீ ஓதுனியா, அதன்படி அமல் செஞ்சியா, அதை பாத்தியா எடுத்து, உனக்கு ஓத தெரியுமா, நீ எதுக்கு நீ முஸ்லீமா இருந்த அப்படின்னு நாளைக்கு மறுமையில் இதே குரான் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? அதனுடைய ரிஹர்சலாகத்தான் இப்போ அந்த கடமைகள் உங்களோடு நேரடியாக வந்து பேச போகுது. அதனால் நீங்கள் ஆழமாக உற்று கவனிங்க. அந்த கடமை உங்கள்கிட்ட என்ன பேசுது, என்ன சொல்லுது, எதெல்லாம் உங்கள்கிட்ட பேசும், நீங்கள் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் உன்னிப்பாக கவனிங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் சலசலப்பு கொஞ்சம் கூடுதலாக கேட்குது. கொஞ்சம் காமாக இருந்தால் தான் அங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நல்லா புரியும். சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுடைய வாய்ஸ் வந்து தெளிவாக வராது. நாமளும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், சத்தம் போட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க 2 மாதமாக கஷ்டப்பட்டுருக்குதுங்க. அதை விட உஸ்தாமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அதனால் வந்து ஒரு பிள்ளைங்க பேசுகிறது விளங்காமல் போயிடுச்சாலோ அல்லது அது ஏதாவது தப்பு விட்டாலோ அது நமக்கு தான் சங்கடமாக இருக்கும். அந்த பிள்ளைங்க ரொம்ப அப்செட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்க. அல்லாஹு தஆலா நமக்கு சிறந்த நற்கூலியை வழங்கி அருள் புரிவானாக. ஆரம்பத்தில் முதல்ல நம்மகிட்ட தொழுகை வந்து பேச போது முகமது பஷீர் அவர்களது மகள் ஹசீனா தொழுகை என்ற கேரக்டரில் உங்களோடு பேச வருகிறார். பேசுறத விட சொல்றதை விட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இஸ்லாத்திய 2வது கடமையான தொழுகையை பேசுகிறேன். மற்ற கடமைகளை விட எனக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மற்ற கடமைகள் எல்லாம் அல்லாஹ் பூமியில் தான் கடமையாக்கினான். ஆனால் என்னை மட்டும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இஸ்லாத்திய 2வது கடமையான தொழுகையை பேசுகிறேன். மற்ற கடமைகளை விட எனக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. மற்ற கடமைகள் எல்லாம் அல்லாஹ் பூமி தான் கடமையாக்கினான். ஆனால் என்னை மட்டும்தான் அல்லாஹு தஆலா வானத்தில் கடமையாக்கினான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்லாத்து மிம்ராஜுல் முக்மின், தொழுகை என்பது முக்மினுக்கு மிம்ராஜன் என்று சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொர்க்கம் பேசிச்சு. அந்த சொர்க்கத்தோட சாவியே நான் தான் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை திறக்கணும். நான் இல்லைன்னா உங்களால் சொர்க்கத்திற்கு போகவே முடியாது.
சொர்க்கத்தில் உங்களிட அல்ல கேட்குற முதல் கேள்வியே என்னை பற்றி தான். நீ தொழுதியானதான் முதலே கேட்பான். நீ உலகத்தில் என்ன அமல் செஞ்சாலும், எவ்வளோ நொம்பு வச்சாலும், எவ்வளோ சதக்கா கொடுத்தாலும், எத்தனை உம்ரா செஞ்சாலும், எத்தனை அத்தி செஞ்சாலும், நான் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சொர்க்கத்தில் அடி எடுத்து வைக்க முடியாது. உங்களோட பாவங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் என்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் விடாமல் தொடுதீங்கன்னா நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அழிச்சிடுவான். என்னை யார் கரடன் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மறுமையினால நான் ஒளியாக வந்து நிற்பேன். அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கும் நான் காரணமாக இருப்பேன். என்னை யார் கரடன் பாதுகாக்கவில்லையோ அவங்களுக்கு நான் நஷ்டத்தை ஏற்பட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபிரௌன், காரூன், ஹாமான் போன்ற கொடியவங்களோட நரகத்துல இருப்பாங்க. நீங்கள் முஸ்லிமா இல்லை காஃபிரா அப்படி கூறுத முடிவு பண்ணுறதே நான் தான். நான் உங்ககிட்ட இருந்தேன்னா நீங்கள் உண்மையான முஸ்லீம். நான் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் முஸ்லீமே கடவுள். உங்களில் எத்தனை பேர் முஸ்லீமாக இருக்கீங்க, எத்தனை பேர் காஃபிராக இருக்கீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த அளவு நான் முக்கியமான இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தை விட்டு பிரிய அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் ஃபிஸ்ஸலாத் தொழுகை விஷயத்தில் அல்லாமே அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்களும் என் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், இல்லை என்றால் இறைவன் பிடி கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்து விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் அடுத்த கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு உங்களோடு பேச வருகிறது. நிசார் அகமது அவர்களது மகள் ஹப்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இஸ்லாத்தின் 3வது கடமையான நோன்பு பேசுகிறேன். நான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டேன். இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளில் நானும் ஒருத்தன். ஏழைகளோட பசியை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து அந்த ஏழைகளுக்கு உதவணும் தான் அல்லாஹ் என்னைய கடமையாக்கியிருக்கா. என் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பசியை ஏற்படுத்துகிறேன். பசியில் நிறைய நன்மை இருக்கு. குறைவாக சிரிப்பதை கொண்டும் குறைவாக சாப்பிடுவதை கொண்டும் உங்கள் உள்ளங்களுக்கு உயிர் கொடுத்து கொள்ளுங்கள். பசியை கொண்டு உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹல்ரத் லுக்மானுல் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னோட மகனுக்கு உபதேசம் செய்யும் போது வெயில் நிரம்பிவிட்டால் சிந்தனை தூங்கிவிடும், ஞானம் ஊமையாகிவிடும், உடல் உறுப்புகள் சோர்ந்துவிடும். எனவே முடிஞ்ச அளவுக்கு பசியாயிரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமா, இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக நோய் வர்றதுக்கு காரணமே நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்றதுனால தான். ஆனால் நான் உங்களுக்கு பசியை கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூமு தஸிஹு நோன்பு வையுங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னா என்ன நீங்கள் அதிகமாக வையுங்க. இன்னைக்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அல்லாவே கிடைக்கணும்னு சொன்னால் என்ன நீங்கள் வைக்கணும்? நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்கு நானே கூலியாகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னை நீங்கள் வச்சா நான் உங்களை சாப்பிட விடாமல் உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன், உங்கள் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுறேன். அதனால் நான் உங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி. என்னை நீங்கள் வச்சா நான் உங்களை சாப்பிட விடாமல் உங்களை பரிசுத்தமாக ஆக்கிடுவேன். அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, என்ன அதிகமாக வைப்பீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தொழுகை இஸ்லாத்தின் அடுத்த கடமையான ஜக்காத் உங்களோடு உரையாட வருகிறது. ஷாகுல் அமீத் அவர்களது மகள் யாஸ்மின். அடுத்து இனாயா ரெடியாரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இஸ்லாத்தின் 4வது கடமையான ஜகாத் பேசுகிறேன்.
நானும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நான் கடமையாக்கப்பட்டேன். உலகத்திலே ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கும் வாழ்க்கையில ஏழைங்க உயர்றதுக்கும் பணக்காரங்களே சோதிக்கிறதுக்கும் அல்லாஹ் என்னை கடமையாக்கினான். என் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. நான் தான் உங்களுடைய எல்லாருடைய பணத்தையும் சுத்தப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வருஷமும் உங்க பணத்தையும் உங்க தங்கத்தையும் உங்க வெள்ளியும் நீங்க வளர்க்குற ஆடு மாடுகளையும் உங்களுடைய வியாபார பொருளையும் கணக்கை பார்த்து யோசிக்காம ஜக்காத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க பொருள் எல்லாமே சுத்தமாயிடும். இல்லைன்னா உங்க பொருள் எல்லாமே கழிவாகிடும். பார்த்துக்கோங்க. எனக்கு முன்னாடி உங்ககிட்ட தொழுகை பேசிச்சு. நான் தான் ரொம்ப முக்கியமான கடமைன்னு சொல்லிச்சு. அன்பான தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களுக்கு எந்த அளவுக்கு தொழுகை முக்கியமோ அந்த அளவுக்கு நானும் முக்கியம்தான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்தெல்லாம் தொழுகை பற்றி பேசுகிறானோ அந்த இடத்தெல்லாம் என்னைய பற்றி சொல்லுகிறார். அதனால யார் தொழுதுட்டு ஜக்காத் சரியா கொடுக்கலையோ அவருடைய தொழுகை எல்லாம் கூடாமல் போயிடும் இமாம்கள் சொல்றாங்க. அதனால நீங்க உங்களோட தொழுகை எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கணும்னா என்னை மறக்காம கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பஞ்சத்துக்கும் பட்னிக்கும் நான் தான் காரணம். என்னை நீங்க சரியா கொடுக்காதனால தான் அல்லாஹ் உங்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்துறார். எந்த கூட்டம் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்குதோ அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் பஞ்சத்தையும் பசியையும் கொடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது மட்டுமா, யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அதில் கொடுக்க வேண்டிய ஜக்காத் சரியா கொடுக்கலையோ அவருடைய செல்வம் அனைத்தும் மாமா மாற்றி அவருடைய கழுத்துல தொங்க விடப்படும். நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா யோசிக்காம கஞ்சத்தனை காட்டாம ஜக்காத்தை கரெக்டா கொடுத்துருங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அவனுடைய கொடிய வேதனையிலிருந்து காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான்காவது கடமையாக இருக்கக்கூடிய அடுத்த கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜி உங்களோடு பேசுகிறது. முஹீதீன் அப்துல் காதர் அவர்களது மகள் இனாயா. அடுத்து ரஹ்மத் நிசா ரெடியாரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் இஸ்லாத்தின் இறுதி கடமையான ஹஜ் பேசுகிறேன். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நான் கடமையாகப்பட்டேன். அல்லாஹ் தன்னுடைய முதல் ஆயத்துக்கு உங்க எல்லாரையும் வர வச்சு உங்களுக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுக்கறதுக்காகத்தான் என்னை கடமையாக்கியிருக்கான். வசதி இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு தடவை ஆச்சு என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எனக்கும் அல்லாஹ் நிறைய அந்தஸ்தா கொடுத்திருக்கான். இஸ்லாம் சொல்ற மாதிரி எந்த குற்றமும் செய்யாம எந்த தேவையில்லாத காரணத்தையும் செய்யாம கரெக்டா யார் என்ன செய்யறாங்களோ அவங்க அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமா ஊருக்கு திரும்புறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால உங்க பாவங்கள்லாம் அழிஞ்சு தூய்மையா ஆகணும்னா என்ன ஒரு தடவையாச்சும் செஞ்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம் எனக்கு தெரியும். நல்லா வசதியா வாழணும், ஏழையா கூட தான் நீங்க எல்லாம் ஆசைப்படுவீங்க. உங்க ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே வசதியா இருக்கணும்னா உங்களுக்கு ஏழ்மையே வரக்கூடாதுன்னா அதுக்கு நான் முக்கியமா வேணும். ஹஜ்ஜி ஏழ்மையே போக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால யோசிக்காம என்ன செய்யுங்க. என் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய பாக்கியம் என்னன்னா, ஹாஜிகள் அல்லாஹ்வோட விருந்தாளிகள். அந்த விருந்தாளிகள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்குறான். அவங்க என்ன துவா கேட்டாலும் அது அல்லாஹ் கபூல் செய்கிறான். அவங்க செலவழிக்கிற ஒவ்வொரு காசையும் அது அல்லாஹ் பல மடங்கு ஆக்கி தரான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நீ உங்க பணத்தை எதுக்கோ செலவு செய்றீங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கடமையா இருக்கிற என்ன செய்ய யோசிக்கிறீங்க. கேட்டா ஹஜ்ஜி கடைசி கடமையானதன் அப்படின்னு சொல்றீங்க. அன்பானவர்களே, நல்லா விளங்கிக்கோங்க. நானும் கடமையானதன் கடைசியே தவறிட எனக்கு கடைசியாக தான் செய்யணும் அல்லாஹ் சொல்லலை.
இன்னும் சில பேர் அவங்க பணத்தை வச்சு அடிக்கடிக்கு உம்ராக்கு மட்டும் போயிட்டு வராங்க. அவ்வளோ தடவை உம்ரா செய்யறதுக்கு ஒரு தடவையாச்சும் அது செய்யாமலே அவர் விரும்பினால் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மன்னிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல வச்சுட்டு சீக்கிரம் அது செய்யுங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் உறவு பேசுகிறேன். உங்கள் ரத்தத்தோடு சம்மந்தப்பட்ட உறவு. உலகத்தில் எத்தனையோ உறவு இருந்தாலும் இரத்த உறவான நான் தான் ரொம்ப முக்கியமானவன். ஏன்னா மற்ற உறவெல்லாம் நாம் தேர்வு செஞ்சது. ஆனால் அத்தா, அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சி, மாமா, குபிமா, சின்னத்தா, சின்னம்மா, தாதா, தாதி இதெல்லாம் நாமளா தேர்வு பண்ணலை. அல்லாஹ் தான் நமக்கு தேர்வு செஞ்சு கொடுத்தான். அதனால் இரத்த உறவு சாதாரண உறவில்லை. அதனால் என்ன நீங்கள் சேர்ந்து வாழணும், என்ன ஆதரித்து வாழணும், எனக்கு உதவி செய்யணும். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன நீங்கள் கண்ணியம் படுத்தணும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிட வந்து நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறதுக்கும் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தாங்க என்று கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ அல்லாஹ் மட்டுமே வணங்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, கரைத்தா தொழுகை, கரைத்தா நோன்பு வை அப்படின்னு சொல்லிட்டு உறவு சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்க. அதனால் என்ன நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன செய்றீங்க, என்ன பார்த்து பயப்படுறீங்க. வீட்டுக்கு வந்து தங்கிடுவானோ அல்லது உங்கள் பணத்தை எதுவும் கேட்டுருவானோ, அதை கேட்டுருவானோ, இதை கேட்டுருவானோ அப்படின்னு பயந்து என்ன ஒதுக்க பார்க்குறீங்க. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, நான் இல்லாதவங்களுக்கு பர்க்கத்தே கிடைக்காது. ஏன்னா யாருக்கும் விசாலமான உணவும் நீண்ட ஆயுளும் வேண்டுமோ அவர் உறவை சேர்ந்து வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சேர்த்துக்கோங்க. என்னை கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்காது, அல்லாவோட உதவியும் கிடைக்காது. ஏன்னா எனக்கும் அல்லாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. யார் என்ன சேர்ந்து வாழுறாங்களோ அவங்களோட தான் அல்லாஹ் சேர்ந்திருப்பான். யார் என்ன துண்டிச்சு வாழுறாங்களோ அவங்களா அல்லாஹ் துண்டிச்சிருவான். அந்த அளவு நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டோன்ட் அவாய்ட் யுவர் ரிலேட்டிவ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக குர்ஆன் உங்களோடு உரையாட வருகிறது. முகமது சாதிக் அவர்களது மகள் ஹுமைரா. ஆசியா அடுத்து மேடைக்கிட்ட வந்துருங்க. நான் தான் அல் குர்ஆன் பேசுகிறேன். அல்லாஹ் என்ன உங்களுக்கு வேதமாக கொடுத்துருக்கான். வேற யாருக்கும் கிடைக்காத அற்புதமான வேதம் நான் தான். நான் உலகத்துக்கு வந்து 1460 வருஷமாச்சு. ஆனால் யாரும் என்கிட்ட கூட நெருங்க முடியலை. நான் அவ்வளோ அற்புதமான வேதம். நான் வந்ததுலேருந்தே என்கிட்ட இருந்து ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியலை. நான் அவ்வளோ அற்புதமான வேதம். நான் உங்ககிட்ட இருக்க சாதாரண புக்கை மாதிரி கிடையாது. எனக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னை பார்த்தா நன்மை, என்னை தொட்டா நன்மை, என்னை ஓதுனா நன்மை, என்னை கண்ணியப்படுத்தினா நன்மை, என்னை மனப்பாடம் செஞ்சா நன்மை, என்னை பற்றி சிந்திச்சா நன்மை. இப்படி என்னால் உங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது. ஆனால் எத்தனை பேர் என்ன ஓதுவீங்க? எத்தனை பேர் என்ன மனப்பாடம் செய்கிறீங்க? எத்தனை பேர் என்ன கண்ணியப்படுத்துறீங்க? வீடு கட்டுனா உடனே ஷோகேஸில் தூக்கி வச்சிருவீங்க. அதோடு என்ன மறந்துடுவீங்க. என்னை பார்க்குறதோ இல்லை, என்னை கண்டுக்கிறதோ இல்லை. சரி, நீங்கள் தான் ஒழுங்காக ஓதுறதில்லை. உங்கள் பிள்ளைங்களையாவது ஒழுங்காக ஓத வைக்கிறீங்களா? அதுவும் இல்லை.
மதரசாவுக்கு அனுப்புறதில்ல. அப்படியே அனுப்புனாலும் ஒழுங்காக அனுப்புறதில்ல. உங்கள் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கரெக்டாக அனுப்புறீங்க, டியூஷனுக்கு கரெக்டாக அனுப்புறீங்க, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு கரெக்டாக அனுப்புறீங்க. ஆனால் என்னை ஓதுறதுக்கு மட்டும் ஒழுங்காக அனுப்புறதே இல்லை. அப்போ நான் என்ன உங்களுக்கு இலக்காரமாக போச்சா? சாதாரண மனிதர்கள் எழுதின புக்குக்கு மரியாதை கொடுக்குறீங்க, ஆனால் அல்லாஹ் எழுதின என்னை விட்டுட்டீங்க. அப்போ நான் அந்த புக்கை விட குறைஞ்சி போயிட்டேனா? ஏதாச்சும் வேலைனாலும் மதரசாவுக்கு லீவ் போட்டுடுறீங்க, என்ன வேலைனாலும் மதரசா டைமில் தான் செய்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களையும் செய்ய வச்சிடுறீங்க. வீட்டில் ஒன்றும் இல்லைனா தான் மதரசாவுக்கு அனுப்புகிறீங்க. அப்போ நான் என்ன உங்களுக்கு டைம் பாஸா? சொல்லுங்க, அல்லாஹ் என்ன டைம் பாஸுக்கா படைச்சிருக்கான்? புனிதமான அற்புதமான வேதமாக அல்லாஹ் என்னை படைச்சிருக்கான். ஆனால் நீங்கள் என்னை டைம் பாஸாக ஆக்கிட்டீங்க. நீங்கள் எந்த அளவு எனக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். விளங்கிக்கோங்க, நீ ஆச்சும் எனக்கு மரியாதை கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் மீட் பண்ணலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. குர்ஆன் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? குர்ஆன் நேரடியாக நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே அந்த ஃபீலோடு பேசுது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்தையும் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு மட்டும் டைம் கொடுக்குறீங்களா? என்னை டைம் பாஸாக தான் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. நேரம் இருந்தால் ஓதுவீங்க, மதரசாக்கு அனுப்புவீங்க, இல்லைன்னா மதரசாக்கு அனுப்ப மாட்டீங்க. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா லீவு, கடைக்கு போனால் லீவு, ஸ்பெஷல் கிளாஸ்னால் லீவு, ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா லீவு. என்னைக்காவது ஒரு நாள் இத்து போய் கொஞ்சம் வீட்டில் நேரம் போகலன்னா மதரசாக்கு அனுப்பி வைக்கிறது. அப்படி தான் நிலைமை இருக்குது நிறைய பிள்ளைங்களோட நிலைமை. அதை தான் குர்ஆன் கவலையோடு உங்கள்கிட்ட பேசியிருக்குது. அதனால் குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹு தஆலா அத்தகைய தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. இப்போ சொர்க்கம் உங்களோடு பேச போகிறது. இறுதியாக அமீர் பாஷா அவர்களது மகள் ஆசியா. அடுத்து தஸ்னீம் ரெடியாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழிகளே, நான் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற, கண்டிப்பாக போகணும்னு ஆசைப்படுறேன். எப்படியாச்சும் நுழைஞ்சணும் கனவு காண்ற சொர்க்கம் பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்தின் ஈமான் கொண்டவங்களும் சரி, ஈமான் கொள்ளாதவங்களும் சரி, நல்லவங்களும் சரி, கெட்டவங்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க. எல்லாரும் அல்லாவது எதை கேட்குறாங்க இல்லையோ, நான் வேணும்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அது மட்டுமா, நான் வேணும்ட்டு உலகத்திலே எல்லா நபிமார்களும் கேட்டார்கள், எல்லா சஹாபாத்தாரும் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடை சொர்க்கத்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சாதாரணமான ஆள் கிடையாது. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத எண்ணற்ற இன்பங்களும் சந்தோஷங்களும் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட நீராறு இருக்கு, பாலாறு இருக்கு, மதுவாறு இருக்கு, தேனாறு இருக்கு. என்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, வேற எந்த சிந்தனையும் இருக்காது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூக்கம் இருக்காது, பாத்ரூம் போக வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் நிரந்தரமாக இன்பத்தில் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட தங்க மாளிகை இருக்கு, வெள்ளி மாளிகை இருக்கு, வைர மாளிகை இருக்கு, முத்து மாளிகை இருக்கு, மரகத மாளிகை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே ரொம்ப இளமையாக இருப்பீங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அங்கே உள்ளூர் ஆளுக்கு 100 ஆண்களோட ஆற்றலும் சக்தியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட புரிலின் என்ற அழகான பெண்கள் இருக்காங்க. அவங்க வெள்ளை முத்துகளை போல் இருப்பாங்க. ஒரு வேளை அவங்கள ஒரு ஆள் பூமிக்கு வந்தால்
பூமி முழுக்க வெளிச்சமாயிடும். அந்த அளவு அவங்க அழகானவங்க. அவங்கள ஒரு ஆள் பூமிக்கு வந்தா பூமி முழுக்க நறுமணம் வீச ஆரம்பிச்சதும் அந்த அளவு அவங்க மனமானவங்க. அப்படிப்பட்ட பேரழகான பெண்கள் என்கிட்ட இருக்காங்க. இப்படி என்கிட்ட எத்தனையோ இன்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா என்னையும் உங்களையும் படைத்த அல்லாவை பார்க்கலாம். சொர்க்கவாசிகளை அல்லாவை பார்த்துத்தான் சொர்க்கத்தின் எல்லா இன்பங்களை மறந்துவார்கள் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். அந்த அளவு அது மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். இன்னும் சொல்றதுக்கு ஏராளமான விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் பாவங்களை விட்டுருங்க, நன்மையான காரியங்கள் மட்டும் செய்யுங்க. குறிப்பாக இஸ்லாத்தின் முக்கிய கடமைகள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 4 கடமைகளும் சரியாக நிறைவேற்றினா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிடைப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ தஸ்னீம் வர இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த ஆண்டு விழாவில் வந்து குரான் தொடங்குறதாக சொல்லியிருந்தோம். ஒரு 13 பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ உங்களுக்கு முன்னால் குரான் தொடங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து யார் யாருன்னு தெரியுமில்ல, அவங்க வந்து டக்குன்னு போய் ஒளி செஞ்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா குரான் எடுத்து ஓத வேண்டியிருக்கும். குரான் தொடங்கக்கூடிய 13 பிள்ளைகள் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக ஒளி செய்துவிட்டு ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சீக்கிரம் ஒளி செஞ்சுட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லிம் தன் சகோதரருக்காக துவா செய்தார். அதற்கென்று நியமிக்கப்பட்டவானவர் ஒருவர், உனக்கும் அதை போன்று கிடைக்கட்டும் என்று கூறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பு தாய்மார்களே, பெரியார்களே, நாம் நமக்கு துவா செய்வதை போன்று மற்றவர்க்காகவும் அதிகம் துவா செய்ய வேண்டும். ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டால், இறைவா இவர்கள் மீது அருள் புரிவாயாக, இவர்கள் இருவரையும் நன்மையில் சேர்த்து வைப்பாயாக என்று துவா கேட்க வேண்டும். கர்ப்பிணி பெண்ணை பார்த்தால், இறைவா இவருக்கு சாலிகான குழந்தையை கொடுப்பாயாக என்று துவா கேட்க வேண்டும். நெருக்கடியில் இருப்பவரை பார்த்தால், இறைவா இவருடைய நெருக்கடியை நீக்குவாயாக என்று துவா கேட்க வேண்டும். சிரமத்தில் இருப்பவரை பார்த்தால், இறைவா இவருடைய சிரமத்தை லேசாக்குவாயாக என்று துவா கேட்க வேண்டும். அழகான குழந்தையை பார்த்தால், இறைவா இந்த குழந்தைக்கு பரக்கத் செய்வாயாக என்று துவா கேட்க வேண்டும். நோயாளியை பார்த்தால், இறைவா இவருடைய நோயை குணப்படுத்துவாயாக என்று துவா கேட்க வேண்டும். வியாபாரம் செய்பவரை பார்த்தால், இறைவா இவருடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வாயாக என்று துவா கேட்க வேண்டும். ஏழைகளை பார்த்தால், இறைவா இவருக்கு செல்வத்தை கொடுப்பாயாக என்று துவா கேட்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளை பார்த்தால், இறைவா இவர்களுக்கு பயன் தரும் கல்வியை தருவாயாக என்று துவா கேட்க வேண்டும். ஒரு ஜனாசாவை பார்த்தால், இறைவா இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவா கேட்க வேண்டும். ஆசைகளை பார்த்தால், இறைவா இவர்களுக்கு நீடித்த ஆயுளை தருவாயாக என்று துவா கேட்க வேண்டும். பெற்றோர்களை பார்த்தால், இறைவா இவர்களுக்கு கிருபை செய்வாயாக என்று துவா கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் பிறர்க்கு துவா செய்யும் நல்ல உள்ளத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.